ரிஷபராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் எதிர்பார்த்த பலன் உடனே கிடைக்காதுங்க. அதுவே உங்களுக்கு மனசில் கொஞ்சம் உளைச்சலை ஏற்படுத்துங்க. சில நேரங்களில் என்னடா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விரக்தியும் கிடைக்குங்க. ஆனால் எச்சரிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நிலை எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதையும் மீறி அந்த நிமிஷம் என்ன ஓட்டம் இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை குறையும். அந்த சூழ்நிலை மெதுவாக மாறிடும். மனக்கசப்பு இருந்தாலும் புரிதலோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உறவுகளில் நம்ம சீராக வச்சுக்க முடியுங்க. நல்ல ஒரு புரிதலோடு கொண்டு போக முடியும். வேலை, தொழில், வியாபாரம் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மந்த நிலை இருக்குங்க. நிறுத்தி வச்சுருந்த வேலைகளையெல்லாம் நீங்கள் இப்போ தொடங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. பதவி உயர்வு கிடைக்காம தள்ளி போய்கிட்டு இருக்கும். அது எல்லாமே மாறி உங்களுடைய உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இப்போ இருக்குங்க. புதிய யோசனைகள், புதிய திட்டங்கள் இதெல்லாமே மனசில் உருவாகுங்க. பணம் வரதில் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் கூட மாதத்தோட இறுதியில் நீங்களே எதிர்பார்க்காதபடி நிறைய வருமானம் கிடைக்குங்க. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணுங்க. மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தூக்கம், ஓய்வு இதெல்லாம் ரொம்ப தேவை. மன அமைதியோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இது இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுடைய தெய்வீக நம்பிக்கை தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வருங்க. நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த பொதுவாக பார்த்திங்கன்னா அசாதாரணமான உழைப்பும் பொறுமையும் இருந்துச்சு அப்படின்னா பெரிய முன்னேற்றமும் அதனால் பெரிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்குங்க. நன்றி.